ச்சே, எங்கேஜ்டா இருக்கே. என்ன மாமாக்கு ஃபோன் போக மாட்டேங்குது. சரி, திரும்ப ட்ரை பண்ணி பார்க்கலாம். திரும்பவும் ட்ரை பண்ணுவோம். ஃபோன்லேயே பேசக்கூடாது போல இருக்கு. சரி, நேர்ல போய் பேசிக்கலாம். என்ன மாமா ஃபோன் எங்கேஜ்டாவே இருக்கு. நம்ம டைமுக்கு போலனா அந்த எவிடன்ஸை வாங்க முடியாம போயிடும். என்ன பண்றது? சரி, நம்ம கிளம்பிட்டு அப்புறம் ஃபோன் பண்ணி சொல்லிக்கலாம். மாமா, நான் படுற இவ்வளோ கஷ்டமும் உங்க கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணுன்றதுக்காக தான் மாமா. எப்படியாவது அந்த ஆதாரத்தை வாங்கிட்டு வந்து நான் உங்ககிட்ட காட்டுவேன். உங்க அம்மாவும் பாட்டியும் தப்பானவங்கன்னு உங்களுக்கு புரிய வைப்பேன். புரிய வைப்படி, உன்னை விட்டாதானே. மாமா, உங்க வாயாலேயே என்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்ல வைப்ப மாமா. சொல்லுவான்டி, சொல்லுவான். நீ இருந்தா தானடி சொல்லுவான்.
இதுக்கே இவ்ளோ படுத்திட்டாளே. சக்திக்கு மல்லிகை பூனா ரொம்ப பிடிக்கும்ல. நம்ம லவ் சொல்லும்போது பூவை கொடுத்து சொன்னா இன்னும் சந்தோஷப்படுவா சக்தி. இந்தாங்கம்மா, 100 ரூபாய்க்கு மல்லிகை பூ கொடு. என்னப்பா 100 ரூபாய்க்கு பூவா? சாமிக்காப்பா பூவு? ஆ. இல்லம்மா, என் ஒய்ஃப்க்கு தான். என் ஒய்ஃப்க்கு மல்லிகை பூனா ரொம்ப பிடிக்கும், அதான். இந்த காலத்துல யாருப்பா அந்த மாதிரிலாம் செய்யறா? உன் பொண்டாட்டிக்கு நீ பூ வாங்கிட்டு போற, ரொம்ப சந்தோஷம்ப்பா. உண்மையிலே உன் பொண்டாட்டி ரொம்ப கொடுத்து வச்சவாப்பா. நீங்க 2 பேரும் ஆயுசுக்கும் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும்ப்பா. இந்தாப்பா பூ, சந்தோஷமா போயிட்டு வா. நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்ப்பா. சுபத்ராவுக்கு ஃபோன் போடுவோம். சொல்லுமா. சுபத்ரா, நீ சொன்ன மாதிரியே சக்திய மருந்த வச்சு மயக்கடிச்சிட்டமா. ஆ சரி, நான் உடனே அங்க ரத்தனை அனுப்புறேன். சக்தி அவன் தூக்கிட்டு போயிடுவான். அது நீ யாருக்கும் தெரியாம பாத்துக்கோ. ஐயோ, எப்படி முடியும்? வீட்ல எல்லாரும் இருக்காங்களே. ஏதாவது பிளான் பண்ணி அதை செய். சரிம்மா. சுபத்ரா, அந்த விளங்காதவனை கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்லுமா. ம் சரி. அம்மா ஜாக்கிரதை. நீ பயப்படாத சுபத்ரா, நான் இருக்கேன்ல, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதுக்கு தான் சொல்றேன். சரிம்மா. சொல்லுங்க மேடம். எங்க வீட்டுக்கு பின்பக்கமா வந்து சக்தியை தூக்கிட்டு போ. அங்க சக்தி மயங்கி கிடப்பா. நீ அவளை அங்கிருந்து தூக்கிட்டு போய் எங்கேயாவது மறைச்சு வச்சிரு. மேடம், வீட்டுல அங்க யாராவது பார்த்துட்டா பிரச்சனை வந்துடாது. பயப்படாத, எங்க அம்மா அங்கதான் இருப்பாங்க. அதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. ஓகே மேடம். மேடம், வேலை முடிச்சிட்டு நான் கால் பண்றேன் மேடம். ம் அப்பாடா, கோதாவரி இங்கதான் இருக்கா. இப்படியும் கொஞ்ச நேரத்துக்கு வெளியே வரமாட்டா. சொல்லுங்க. ஐயோ, இவ வேற போன்ல பேசி இம்சை பண்றாளே. செல்ல குட்டி. ஏய், இங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, போன் பேசிட்டு இருக்கேன். ஏய், இங்க நின்னு ஏண்டி பேசிக்கிட்டு இருக்க? உள்ள சிக்னல் கிடைக்கல. சிக்னல் கிடைக்கலன்னா அப்புறமா பேச வேண்டியது தானே. பல்ல இழிச்சுக்கிட்டு இப்படியா பேசிக்கிட்டு இருப்ப? என்னடி முறைக்கிற? போடி உள்ள. என் குழந்தை வரட்டும், அவனை விட்டு உன்னை ஒடுக்க வைக்கிறேன். சொல்லுங்க. ச்சே. நல்ல வேளை, இந்த ஜப்பான் மூஞ்சிக்காரி நல்லா தூங்கிட்டு இருக்கா. அம்மா, அப்பா, 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 பாப்பா, என்ன கணம் கணக்கறா? இவ்வளவு தூக்கணும்னா போய் இன்னொரு ரவுண்டு சாப்பிட்டாதான் முடியும் போல இருக்கே. அப்பா, 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 முடியலையே, தெம்பெல்லாம் போச்சே.
ஐயோ, கார் சத்தம் வேற கேக்குதே. ஒருவேளை இந்த சிவா பையன் வந்திருப்பானோ? ஐயோ, ஐயோ, என்ன பண்ணுவேன்? ஐயோ, நம்ம நினைச்ச மாதிரியே அந்த சிவா வந்துட்டானே. இப்ப என்ன பண்றது? ஐயோ, அவன் வந்துட்டானே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இவளை எங்க நான் மறைச்சு வைப்பேன்? ஐயோ, ஒன்றும் புரியலையே. வீடு வரைக்கும் வந்துட்டோம். எப்படி சக்தி கிட்ட லவ் சொல்றது? ச்சே, ஒரே படபடப்பா இருக்கே. ம். டேய் சிவா, ஏன்டா இப்படி பயப்படுற? இருக்காத பின்ன. ஃபர்ஸ்ட் டைம், ஃபர்ஸ்ட் லவ், ஃபர்ஸ்ட் ப்ரொபோசல் சொல்றப்ப கண்டிப்பா டென்ஷன் இருக்க தானே செய்யும். இருக்கதான் செய்யும். அத பார்த்தாலாம் லவ் சொல்ல முடியாது தம்பி. இந்த பார், போயிட்டு தைரியமா லவ் சொல்லு. டேய், நீ இன்னைக்கு ஐ லவ் யூ சொல்ல போற மாதிரியே தெரியலையே. இந்த பார், நீ இந்த சான்ஸையும் விட்டனா கடைசி வரைக்கும் உன்னால லவ் சொல்ல முடியாது தம்பி. பாத்துக்கோ. அதுவும் சரிதான். இன்னைக்கு எப்படியாவது சக்தி கிட்ட லவ் சொல்லிடணும். ஐயோ, இவளை இழுக்கவே முடியலையே. இந்த நேரம் பார்த்து அந்த ரவுடி பையன் வேற வந்து தொலைலையே. ஐயோ, இப்ப என்ன பண்றது? சக்தி, சக்தி, ஐயோ, சக்தி, சக்தி, சக்தி. என்னங்க இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க? ஏதாவது வேணுமா? இல்ல, சக்தியை பார்க்கலான்னு வந்தேன். அவ இங்க இல்லையா? சக்தி உங்க ரூம்ல தானே இருக்கா? ஐயோ, ஏதாவது பண்ணணுமே, வந்துட்டானே. சரி, நான் பாத்துக்கிறேங்க. சக்தி, 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 சக்தி. என்ன சக்தி ரூம்ல இருப்பான்னு மீனாட்சி சொன்னாங்க. இங்க அவளை காணுமே. எங்க போயிருப்பா? சக்தி போன் இங்க வச்சுட்டு எங்க போயிருக்கா? ஐயோ, அவசரத்துல போனை மறந்துட்டனே. இப்ப என்ன பண்றது? ஓ, சக்தி பாத்ரூம்ல தான் இருக்காளா? சக்தி, சீக்கிரம் வா. என்னால இனி ஒரு நொடி கூட காத்துக்கிட்டு இருக்க முடியாது. இந்த நாள்
நான் எதை உன்கிட்ட சொல்லணும்னு எதிர்பார்த்தியோ அதை நான் உன்கிட்ட சொல்ல போறேன். சொல்லுடா சொல்லுவேன். ஆனா நீ ஒண்ணுமே புரியாம என்னையே பார்த்துட்டு இருப்ப. அப்போ நான் உனக்காக வாங்கிட்டு வந்த மல்லிகைப்பூவை நான் உன் முன்னால நீட்டுவேன். அதை பார்த்ததும் உன் முகத்துல சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷத்தோடவே உன் கிட்ட வந்து உன் முகத்தை பார்த்து ஐ லவ் யூ சக்தின்னு சொல்ல போறேன். என்ன இவன்? அப்ப நீ என்ன பண்ணுவ? வெக்கப்படுவியா? உன் முகம் எப்படி மாறும்? வெக்கத்துல அப்படியே செவந்து போகும்ல. நீ எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த வார்த்தைய நான் சொல்லும் போது சந்தோஷத்துல நீ என்ன பண்றன்னு நான் பார்க்கணும் சக்தி. சீ, இவன் பொண்ணுங்களே பிடிக்காதுன்னு சொன்னது பொய்யா? இப்படி வழியறான் மூதேவி. எல்லார் மாதிரி இவனும் பொண்டாட்டி தாசன்தான். ஐயோ, இவன் இப்போதைக்கு இங்கிருந்து போக மாட்டான் போல இருக்கே. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ அம்மா. சக்தி கண்ணு முழிக்கிறதுக்குள்ள அவளை எப்படியாவது கடத்தி ஆகணும். என்ன பண்றது? என்ன பண்ணா? சுபத்ரா கிட்ட ஐடியா கேட்போம். சொல்லுமா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? இல்ல சுபத்ரா, ஏ என்னாச்சு? சக்தியை கடத்துறதுக்குள்ள சிவா வந்துட்டாமா. சக்தி சிவா பாத்துட்டானா? இல்லம்மா, நான் அவளை கபோர்ட்ல ஒளிச்சு வச்சிருக்கேன். அம்மா, நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அந்த சிவா சக்தியை பாத்துட்டானா நாம தொலைஞ்சோம். அவன் அவளை பார்க்கவே கூடாது. அது மட்டும் இல்ல, நாம போட்ட பிளான் படி சக்தி அங்கிருந்து எப்படியாவது கடத்தியே ஆகணும். இல்லனா சிவா சக்தி கிட்ட லவ்வ சொல்லிடுவான். அப்புறம் நம்ம கதை முடிஞ்சிரும். நீ ஒன்னும் கவலைப்படாத சுபத்ரா, நான் பாத்துக்கிறேன். அம்மா, எப்படியாவது முடிச்சிரு, சொதப்பிராத. நீ கவலைப்படாதம்மா, நான் பாத்துக்கிறேம்மா. ம். ஐயோ, சுபத்ரா கிட்ட நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. என்ன பண்ண போறேன் கடவுளே? சக்தி வரா. பிசாசு பிசாசு, எப்படி பிசாசு மாதிரி கத்துறான் பாரு. டேய், எதுக்குடா அப்படி கத்துன? கொஞ்ச நேரத்துல என் நெஞ்சே நின்னுடும் போல இருந்துச்சு. எனக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா நீ கொலை கேஸ்ல உள்ள போயிருப்படா. பாட்டி, அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது பாட்டி. சரி, அதை விடுங்க. இந்த பாத்ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்து, டேய், என் பாத்ரூம்ல தண்ணி வரல, அதான் இங்க வந்த. சரி, சக்தி எங்க? ஐயோ, கேட்டுட்டானே, என்ன பதில் சொல்றது? டேய், நானே பாத்ரூம்ல இருந்து வரேன், என்கிட்ட வந்து சக்தி எங்கன்னு கேக்குற? இல்ல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோன்னு கேட்டேன். இந்த பாரு, அவ எங்கேயோ வெளியே கிளம்புனா. அவ வெளியே போனாளா இல்லையாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. பாத்தீங்களா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் நான் உங்ககிட்ட கேட்டேன். சரி, அவ போன் மட்டும் இங்க இருக்கு. அது இவன் ஒருத்த. டேய், இதெல்லாமா ஒரு கேள்வி? போற அவசரத்துல அவ இதை வச்சுட்டு போயிருப்பா. இங்கதான் எங்கேயாவது வெளியே இருப்பா. போய் பாரு போ. ஏண்டா, அவனு என்கிட்ட எங்க போறேன்னு சொல்லிட்டு போறா. அவங்க அம்மாவுக்கு தெரியும். நீ போய் அவங்க அம்மா கிட்ட போய் கேளு. எனக்கு எதுவும் தெரியாது. போய் அவகிட்ட கேளுடா, போடா போ.